பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா? நறுக்குவோம் பகையின் சிறுத்தை பெருங்கூட்டம். நாம் தமிழர், நாம் தமிழர். நம்மளுடைய சுற்றத்தார்கள் ஆட்சியில் இருக்கும் போதும் இதேதான் நடந்தது. கடந்த 66 ஆண்டுகளாக பொய்யையே தொழுது எவன் அடிமை செய்யறானோ அவனுக்கே செல்வம் எல்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கு. அதுல மிகப்பெரிய பொய் இந்த பெர்டிலைசர் ஒண்ணு கொடுத்தான் பாருங்க, அதான் மிகப்பெரிய பொய். இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் தனக்கு அடிமையாக்கிட முடியும் அப்படின்னு அமெரிக்க பன்னாட்டு கம்பெனிகள் நினைக்குது. இங்க இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்கறாங்க. ஆகையினால நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். விவசாயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கட்சிகளை பாருங்க. இலவசங்கள் இல்ல, நான் மருத்துவத்தை தான் கொடுப்பேன், கல்வியை தான் கொடுக்கறேன், இதுதான் இந்த நாட்டுக்கு வேணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. தொலைநோக்கு திட்டம் வேணும். அந்த நேரத்துக்கு ஓட்ட புடுங்கிறதுக்கு அதை கொடுக்கறது இல்ல. உலகத்தின் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரன் அவர்கள் தான். அவருடைய அன்பு தம்பி சீமான் அவர்கள் ஒரு சிறந்த போராளியா இருந்து ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு சக்தி. நான் இறந்தால் என்னுடைய உடம்பு வந்து என் தம்பி சீமானிடம் ஒப்படைங்க. ஈழத்தில் நான் பிறந்திருந்தால் என் தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரனுடைய படையணியில் சேர்ந்து நான் ஏதோ என்னால முடிஞ்சு செஞ்சுட்டு செத்துருப்பேன். ஆனா என்னை புலிக்கொடி போத்தி அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனா கர்மம் பிடிச்ச தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன். ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் புலிக்கொடி இருக்கு. புலிக்கொடியோடு இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி நீதான் தம்பி. தமிழர் ஒரு அடிமை சிந்தனை வேண்டாம். இது ஒரு மொழி வெறி என்பது அல்ல. உன்னுடைய கையெழுத்து போடுவதில் கூட நீ சுதந்திர சிந்தனையோடு இல்லை, அடிமை சிந்தனையோடு இருக்கிறாய். என் சமூகம் அப்படித்தான் இருக்கிறது. அப்படி அடிமை சமூகமாக இருந்த காரணத்தினால் தான் உலகத்தில் எந்த சமூகமும் சந்திக்காத 21ஆம் நூற்றாண்டில் என் சமூகம் ஈழத்தில் 2 லட்சம் மக்களை பறிகொடுத்து இன்றைக்கு இருக்கிறது. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். சீமான் தன் இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசியிருக்கிறார். அவர் பேசிய போது தொனியில் இருந்து கவனித்தேன். தொனி சொல்லும் ஒரு மனிதன் தொண்டையிலிருந்து பேசுகிறானா, உதட்டிலிருந்து பேசுகிறானா, நாவிலிருந்து பேசுகிறானா என்று. சீமான் பேசிய போது அந்த தமிழின் தொனி எனக்கு சொல்லுகிறது, இந்த மனிதன் இதயத்திலிருந்து பேசுகிறார் என்று. நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். நமது சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி. நாம் தமிழர்.